இப்போ நெறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ்ங்கிறது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இல்ல, நெறைய பேருக்கு இருக்கு. அப்படின்னா என்ன மேம்? ஆக்சுவலா எனக்கு அதுக்கான ஒரு சரியான விளக்கம் ஒண்ணு சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாம அத எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? அது சரி பண்ணலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சரி பண்ணலாம். நம்மளோட இயற்கை மருத்துவத்தில வந்து அதுக்கு தீர்வு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பிசிஓஎஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு சுரக்க வேண்டிய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து கரெக்ட்டா சுரக்காம இம்பேலன்ஸ்டா இருக்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரை போட்டா தான் மேடம் எனக்கு பீரியட்ஸ் வருது. 21 டேஸ் ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறேன். மாசம் மாசம் நான் ஹார்மோன் டேப்லெட் போட்டு போட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தேவையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன ஆகுது? ஹார்மோன் மாத்திரை போடுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நார்மலாக நமக்கு வர வேண்டிய பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அது எண்டோமெட்ரியம் தான் திக்னஸ் ஆகும். ஓவரி வந்து வெடிச்சு ஒழுங்காக வந்து முட்டை வெடிச்சு ப்ளீடிங் வர்றதே கிடையாது. இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் வந்து நம்ம அதிகமாக செயல்பட்டுட்டே இருக்கிறதுனால நாளடைவில் அது வீக் ஆகி நமக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூவை கொண்டு வருது. அதாவது குழந்தை தங்க வேண்டிய பெட்டை வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெல்லிதாக்கிடுது. அப்படியே தின்னாயிருது. திக்னஸாக கரெக்டான பேட்டர்னில் இல்லாமல். அதனால் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு கூட மேரேஜ்க்கு அப்புறம் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இளம் வயதிலிருந்தே, அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஆகுது, ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரலைன்னா கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்க மருத்துவரை பார்த்து அதற்கு தகுந்த ஆலோசனை எடுத்து அதுக்கு தகுந்த மருத்துவம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிசிஓஎஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி டயட் பேட்டர்ன் அண்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக, அதாவது டெய்லி எந்திரிச்சு எனக்கு எதுவுமே பண்ண முடியல மேடம், வெளியில் என்னால் வாக்கிங் போக முடியாதுன்னா உங்கள் வீட்டு மாடியிலே கூட ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஹெல்த்தி வாக்கிங் போகலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன எளிமையான யோகா பயிற்சிகள் செய்யலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.